வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர மைய விண்ணப்ப விற்பனை தொடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிப்பாங்க. வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி படிப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூரம் மற்றும் இணையவழி கல்வி மையத்தில் 2024-25 ஜூலை பருவம் தொலைதூர கல்வி பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பம் பார்த்திங்கன்னா விற்பனை பல்கலைக்கழக துணைவேந்தர் ஒருங்கிணைப்பாளர் குழு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. யூஜிசி மற்றும் தொலைநிலை கல்விக்குழு 2023-24 கல்வியாண்டு 28ஆம் தேதி ஜனவரி வரை அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆன்லைன் மோடில் படிக்கிறதுக்கு அந்த அப்ரூவல் யூஜிசி பார்த்திங்கன்னா 2028 வரைக்கும் அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி இயக்கத்தில் பாடப்பிரிவுகளுக்கான விண்ணப்ப விற்பனை இணையதளம் வாயிலாக தொடங்கிய துணைவேந்தர், அதே மாதிரி இதில் உறுப்பினர் டி அருட்செல்வி, உடன் மைய இயக்குனர் சீனிவாசன் உள்ளிட்டோர் இருக்காங்க. பாடப்பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் இளநிலை வகுப்புகள், மேலும் இப்பாடப்பிரிவுகள் 115 பட்டயம் மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்கான தொலைதூர கல்வி முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. மாணவ சேர்க்கை தொடர்பான அனைத்து விவரங்களையும் www.audd.in இணையதள முகவரியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கான அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு ஆன்லைன் மோடில். ஸோ இதான் அப்டேட்டு. உடனுக்குடன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.